நம்ம எல்லாரும் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து 12ஆம் அதிகாரம், யாவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன் மைக்ல. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த 3 வசனங்கள்ல 2ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று அந்த வசனம் வருகிறது. இந்த வருஷத்துக்கான வாக்கு தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது தேவன் எனக்கு உணர்த்தின ஒரு வசனம் இந்த வசனம், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். எல்லாரும் சொல்லுவோமா? என்ன பத்தானே சொன்னீங்க எல்லாரும்? பக்கத்தில் உள்ளவங்களையும் சொல்லிடுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. பிரதர், பக்கத்தில் உள்ளவங்களும் சொல்லிடுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைக்கட்டும். இந்த 2026ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வெளியில இருக்கிறவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க சொல்லிக்கலாம், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து ஒருபோதும் மற்றவங்கள்ட்ட நீங்க ஒரு நாளும் சபிக்கிறது போல ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. கோபத்துல சில நேரங்கள்ல யாராவது சொன்னா நான் சொல்ல வேண்டாம், அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன். உங்களை அவங்க கெடுத்திருக்கலாம், உங்களுக்கு தீமை செஞ்சிருக்கலாம், ஆனா அவங்கள நான் ஒரு நாளும் நாசமா போகணும்னு சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா ஆசீர்வதிப்பதே நம்முடைய பணியா இருக்கட்டும், மற்ற காரியங்களே கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். ஆண்டவர் நிமித்தம் மற்றவங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமை தேவன் அழைத்து அவனுக்காக சில திட்டங்களை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் அவனுக்கான நன்மைகளை ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருந்தார். அந்த எதிர்கால திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆபிரகாம் உண்மையாகவே கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிதலின் அடிப்படையில தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு தேவன் என்ன சொன்னாரோ அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. அது எல்லாம் நடக்கும் என்று ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து அவன் போனான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நாம் ஆசீர்வாதமா இருப்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் தரித்திரமா இருப்பதையோ நான் கெட்டு போவதையோ தேவன் ஒருபோது விரும்பவில்லை என்பதை நீங்கள் முதலாவது மனதில் கொள்ள வேண்டும். என் மேல் தேவனாகிய கர்த்தருடைய ஆசை நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் நம்மை அழைக்கும் போது நமக்காக ஒரு தவறான பாதையையோ அல்லது கஷ்டப்படும் பாதையையோ நமக்கு ஒரு தீமையான காரியத்தையோ செய்வதற்காக நம்ம ஆண்டவர் அழைக்கல. பைபிள்ல யாரெல்லாம் கர்த்தர் அழைச்சாரோ அவங்களெல்லாம் உயர்வுக்காகத்தான் அழைச்சிருக்கிற ஒழிய எவரையும் தாழ்வுக்காக தேவன் அழைக்கவே இல்லை. பைபிள்ல நீங்க யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆனா அவங்க வாழ்க்கையில எல்லாமே உயர்வாகத்தான் இருந்ததா என்றால் இல்லை, சில குறைவுகளும் இருந்தது உண்மைதான். ஆனால் ஏற்ற காலங்களில் தேவன் சரியான நேரத்துல அவர்களை உயர்த்தி இருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. எனக்கு இந்த காலவேளையில தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். சில வசனங்களை நினைவுபடுத்துறேன். உபாகமம் 10:8 ஆண்டவர் சொல்றாரு, அக்காலத்துல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியில நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். உபாகமம் 10:8 சொல்றாரு, மக்களை ஆசீர்வதிப்பதற்காகவே ஒரு கோத்திரத்தையே கர்த்தர் தேர்ந்தெடுத்தாராம், லேவி கோத்திரத்தை. லூக்கா 24:50 வாசிக்கும் போது, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறவராக இருந்தார். ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அப்படின்ற வார்த்தை பைபிள்ல நிறைய இடங்கள்ல இருக்கு.
ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், யோசேப்பை ஆசீர்வதித்தார். ஓபேத் ஏதோமை கர்த்தர் அவன் வீட்டையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கிதியோனை ஆசீர்வதித்தார், தாவீதை ஆசீர்வதித்தார். பைபிள்ல தேவன் ஆசீர்வதித்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்வதற்கு நமக்கு சமயம் போதாது. எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் போது பவுல் சொல்றார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லாம ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் ஏற்கனவே சிலுவையில் நமக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நாம் பெற வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு என்று பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படிக்கும் போது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த வசனத்துக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. தம்முடைய குமாரனையே கொடுத்து ஆசீர்வதித்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம்தானே என்று சொல்லுகிறதை வாசிக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் வேணும்னு கேட்டா எல்லாருமே கை தூக்கும்ல, எனக்குலாம் வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? அப்படி சொல்லவே மாட்டோம். ஆசீர்வாதம் வேணுமானா எல்லாரும் கை தூக்குவோம், எல்லாருக்கும் வேணும் அன்பானவர்களே. ஆனால் அதை எப்படி பெற வேண்டும் என்றுதான் பலருக்கும் தெரிவதில்லை. ஆசீர்வாதம் தேவை, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஒரு 4 காரியம் சொல்ல போறேன். அதுல எதுன்னு நீங்க சொல்ல போறீங்க. தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு 1, ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் பெற வேண்டும். 2, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டும். 3, தசமபாகம் காணிக்கை சரியாய் கொடுக்க வேண்டும். 4, தேவனுடைய சித்தத்தை சரியாக செய்ய வேண்டும். இதுல எது முதல்ல செய்யணும்? 1 மறுபடியும் சொல்றேன், எல்லாம் கவனிச்சுக்கோங்க. 1, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா வாக்குத்தத்தம் தேவை, ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் தேவை. 2, ஆசீர்வாதத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். 3, ஆண்டவருக்குன்னு தசமபாகம் காணிக்க கொடுக்கணும். 4, தேவனுடைய சித்தத்தை அனுதினமும் செய்யணும். இதுல எது? இது எல்லாமே தேவைதான் நம்ம நினைப்போம், இதுல எதுவும் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். ஆனா இதுல எது முதலில் இருப்பது அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அவங்கள பாராட்டுற. எத்தனாவது? தேவ சித்தம் செய்வதுன்னு சொல்றாங்க. வேற 3வது தசமபாகம் கொடுக்கணும்னு சொல்றாங்க, ஜெபம் பண்ணணும்னு சொல்றாங்க. தேவ சித்தம் வேற. ஃபர்ஸ்ட் 1 எது? ஜெபம்ன்றவங்க கை தூக்குங்க. காணிக்கை தசமபாகம் சொல்ற கை தூக்குங்க. வாக்குத்தத்தம் பெறணும்னா கை தூக்குங்க. இல்ல தேவ சித்தம் தான் முதல்ல செய்யணுன்றவங்க கை தூக்குங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவ சித்தம் செய்யறது தான் ஃபர்ஸ்ட் 1. நல்லா கை தட்டுங்க ஆண்டவருக்காக. மற்றதெல்லாம் வேண்டாமா? வேணும். ஆனா எதை முதல்ல செய்யணும்? தேவ சித்தம் செய்கிற ஒரு மனிதன் நிச்சயமா ஆண்டவருடைய அவன் ஜெபிக்கிறவனாகவும் இருப்பான். தேவ சித்தம் செய்கிற மனிதன் அவன் கொடுக்கிறவனாகவும் இருப்பான். தேவ சித்தம் செய்கிற மனிதன் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருப்பான். நான் ஒண்ணு உங்களுக்கு நான் சொல்றேனே, என்னுடைய அனுபவங்கள்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், வாக்குத்தத்தங்களின் மேல அதிக கவனம் வைக்க வேண்டியதே இல்லை. நானும் அப்படிதான், நான் பிறருக்கு சொல்லுவதும் அப்படிதான். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு அந்த இடத்துல நான் அதிக முயற்சி பண்ண வேண்டியதில்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் போராட வேண்டியதில்லை. ஆண்டவனை ஆசீர்வதிக்கணும்னு வாக்குத்தத்தத்தை தேட வேண்டியதில்லை. ஆண்டவனை ஆசீர்வதிக்கணும்னு நான் மற்ற காரியங்களை விட நான் முதல்ல செய்ய வேண்டியது அவருடைய சித்தம் செய்கிறதுல நான் உண்மையா இருந்தேன்னா நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் கொடுங்கப்பான்னு கேட்கவே வேண்டாம். தேவ சித்தம் செய்கிறவனை கேட்காமலே அவர் ஆசீர்வதிப்பார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க அன்பானவர்களே. தேவ சித்தம் செய்யாம, ஆண்டுடைய சித்தம் செய்யாம நீங்க என்னதான் கொடுத்தாலும் பயன் இல்லை. கர்த்தருடைய சித்தம் செய்யாம நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய சித்தம் செய்யாம எத்தனை வாக்குத்தத்தங்கள் வைத்திருந்தாலும் போதாது, அது பயன் இல்லை. நான் சொல்றதை நம்பினார் ஒரு இல்லையா சொல்லுங்க. நிறைய பேருக்கு இது மாதிரி நான் இப்ப கொடுத்த கார்டு மாதிரி ஒரு 10-15 கார்டை வச்சிருப்பீங்க. ஹலோ, அப்ப எதுக்கு பாஸ்டர் கொடுக்கீங்கன்னா அது கொடுக்கற தப்பு இல்லை. ஆனா அந்த கார்டு எப்ப பயன்படும் அப்படின்னா, அது எப்ப பயன்படும்னா தேவ சித்தம் செய்தா பயன்படும். ஏடிஎம் கார்டெல்லாம் வச்சிருக்கீங்களா? எங்க பாஸ்டர் ஏடிஎம் கார்டை வச்சிருக்கவங்களுக்கு நான் சொல்றேன், பணம் வேணா ஏடிஎம் கார்டு இருந்தா போதுமா?
அதுதான் வாக்குத்தத்த வசனம். ஏடிஎம் கார்டு தான் வாக்குத்தத்த வசனம். ஏடிஎம் கலாசஸ் கேட்காங்க, ஏடிஎம் கார்டு இருந்தா பணம் வராதா? ஏடிஎம் கார்டு இருந்தா பணம் வருமா? பேங்க்ல பணம் இருக்கணும். அதான் தேவ சித்தம் செய்யறது. இந்த மாதிரி வாக்குத்தத்த கார்டு, ஊர்லப்பட்ட கார்டு, ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட இருக்கலாம். ஆனா இந்த கார்டு எப்ப வேலை செய்யும் அப்படின்னா, தேவ சித்தம் அப்படின்ற பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருந்தாதான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்க தேவ சித்தம் செய்யும் பொழுதெல்லாம் பேங்க்ல டெபாசிட் ஆயிட்டே இருக்கு. இந்த ஏடிஎம் கார்டை ஜெபம் பண்ணி எடுங்க, ஜெபம் பண்ணி எடுங்க. ஆமென். கைத்தட்டி கர்த்தரை துதிக்கலாமே. ஹல்லேலூயா. நிறைய பேர் சும்மா சும்மா இந்த வாக்குத்தத்த கார்டை கொண்டு சொருகுறாங்க. வரமாட்டுக்கு போனோம், ஏன்னா தேவ சித்தம் செய்யல, அக்கௌண்ட்ல பணமே இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் ஆண்டவர்ட்ட என்ன ஆசீர்வதின்னு பெரும்பாலும் ஜெபம் பண்றது இல்லை. அது தப்பா பாஸ்டர், தப்பும் இல்லை. நான் எப்பவும் எனக்காகவும் பெரும்பாலும் ஜெபம் பண்றது இல்லை. நான் மற்றவர்களுக்காக, வீட்டில் உங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும் எனக்கு பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, நான் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா என்னை ஆண்டவர் கைவிட மாட்டாரு, என்னை ஆசீர்வதிப்பாரு. என்னை ஆசீர்வதிங்கப்பா நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. அவன் அப்படித்தானா? ஒரு பிள்ளை அப்பாவுக்கு பிரியமா இருந்தா அந்த பிள்ளை போய் அப்பா எனக்கு சொத்து தாங்கன்னு கேட்க வேண்டியது இல்லை. அது கேட்காமலே இந்த பிள்ளை ஒழுங்கா இருந்தா அந்த அப்பா பிள்ளைக்கு சொத்து கட்டாயம் கொடுப்பாரு தானே, அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் கொடுப்பாரு தானே, அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பாரு தானே, அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவார் தானே. அப்பாவுக்கு பிரியமா ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை போய் கேட்க வேண்டியதே இல்லை. அந்த பிள்ளைக்கு அப்பா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. நான் அதான் சொல்றேன், நீங்க ஆசீர்வாதத்தை தேடாமல் வசிக்கிற தேவனை தேடினால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்னு தான் சொல்றேன். ஆமென். அன்பான வாக்கு தத்தங்கள் தேவைதான். ஆனா வாக்கு தத்தங்கள் எப்போது பயன்படும் என்றால் நீங்கள் தேவ சித்தம் செய்யும் பொழுதுதான் வாக்கு தத்தம் பயன்படும். அல்லேலூயா. நிறைய வாக்கு தத்தங்கள் இருந்தும் தேவ சித்தம் செய்யாவிட்டால் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போறதில்ல. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதே இல்லை. இப்பொழுது முதல் தேவை என்னன்னா தேவ சித்தம் செய்வதே. அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு நாம் கொடுக்கும் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் என்றால் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? ஆஸ்தி, பணம், நகை, வீடு, சொத்து, இந்த மாதிரி எல்லாம் இதான் ஆசீர்வாதம் சொல்றோம். நல்ல ஆடைகள், நல்ல வீடு, நல்ல சாப்பாடு, நல்ல செழிப்பா இருக்கிறது, அப்படிதான் ஆசீர்வாதம் சொல்றோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ஆசீர்வாதத்துக்கு பைபிள் என்ன விளக்கம் கொடுக்குது தெரியுமா? மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், பாக்கியவான்கள், இரக்கமுள்ள பாக்கியவான்கள், நீதி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், நிறைய பாக்கியவான்களை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான்கள் அப்படின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல blessed people இருக்கு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருக்கு. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தெரியுமா? அங்க சொல்லப்பட்ட இரக்கம் உள்ளவர்கள், நீதி செய்கிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம். பைபிள் அப்படித்தான் அர்த்தம் கொடுக்கிறது. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று இடத்துல லாசர் நீங்க வைக்க மாட்டீங்க. லாசர் ஆசீர்வதிக்கப்பட்டவனான யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா உண்மையில யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? லாசரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஐஸ்வர்யோடு ஆசீர்வதிக்கப்பட்டவன் லாசரு ஆசீர்வதிக்கப்பட்டவனான்னு கேட்டா அன்னைக்கு உலகம் சொல்லும், இவன் யார ஒரு பிச்சைக்காரன் சொல்லும். ஐஸ்வர்யவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லும், ஏன்னா அவன் தான் நல்ல செழிப்பா இருக்கிறான்னு சொல்லும். ஆனா ஐஸ்வர்யவன் ஆசீர்வதிக்கப்படல. லாசர் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக ஆபிரகாமின் மடியில அவன் உட்கார்ந்திருந்த பொழுது ஐஸ்வர்யவானே பார்த்து ஏக்கம் கொண்டானே, அந்த அளவுக்கு தேவன் லாசருவை ஆபிரகாம் மடியில கர்த்தர் உட்கார வைத்தார் என்றால் உண்மையான ஆசீர்வாதம் என்னவென்றால், அன்பானவர்களே, தேவ சித்தம் செய்கிற ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சித்தம் செய்கிற மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சாதாரணமான வீட்டில் இருக்கலாம், சாதாரணமான வாகனத்துல பயணம் செய்யலாம், சாதாரணமான ஒரு மனிதனா இருக்கலாம். ஆனா அவன் கர்த்தர் சித்தம் செய்கிறவனா இருந்தா அவன் உண்மையாவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். தேவ சித்தம் செய்கிறவன் தேவனோடு பேசுவான், தேவ சித்தம் செய்கிறவனோடு தேவன் பேசுவார். தேவ சித்தம் செய்கிறவனுக்கு வேதத்தை கர்த்தர் விளக்கி காண்பிப்பார். தேவ சித்தம் செய்கிற மூலமாக வரங்கள் கிரியை செய்யும், வல்லமைகள் கிரியை செய்யும். அநேகருடைய கண்ணீரை துடைப்பான், அநேகருக்கு ஆறுதலாக இருப்பான். தேவ சித்தம் செய்கிறவன் மூலமாக தேவன் வெளிப்படுவார். அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்க தேவ சித்தம் செய்வதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சித்தம் செய்வதை இயேசு ரொம்ப முக்கியப்படுத்தி இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தை முக்கியப்படுத்துகிறதை விட இயேசு கிறிஸ்து தேவ சித்தம் செய்வதை முக்கியப்படுத்தி இருக்கிறார். அன்பானவர்களே, பைபிளை நீங்க பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தான், நான் சொல்லிட்டேன், அதை ரொம்ப விரும்புறார் ஆண்டவர். ஆனா ஆசீர்வாதத்துக்கு அதிக முக்கியம் கொடுக்காம ஸ்தோத்திரம் தேவ சித்தம் செய்வதற்கு ஆண்டவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை,
ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது என்ன தெரியுமா? மெயின் என்ன, முக்கியமானது என்ன, அது ரொம்ப அவசியம், தேவை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முக்கியமான ஒன்று இல்லாம மற்றதெல்லாம் இருந்து பிரயோஜனமே இல்லை. ரொம்ப முக்கியமானது தேவ சித்தம் செய்வதுதான் ஒரு வீட்டிற்கு திறவுகோலா இருக்கு. அதுதான் சாவி, நம்ம கையில சாவி. அன்பானவர்களே, எல்லாரும் இருந்தாலும் சாவி இல்லைன்னா உள்ள போக முடியாது இல்ல. மெயினான தேவ சித்தம் செய்வது. ஆண்டுடைய சித்தம் செய்யறவங்களா இருந்தா தேவன் ஏதாவது ஒரு வழியில கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. நீங்க பல காரியத்துல வீக்கா இருக்கலாம், பல காரியத்துல குறைவா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்தால், அவருக்கு பிரியமாக ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். கர்த்தர் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் கர்த்தர் உயர்த்தி வச்சிருவாரு. அல்லேலூயா. நான் சொல்வேன், அப்பா கையில் உள்ள கேரி பேக்கை பார்க்காதீங்க, அப்பா முகத்தை பாருங்கன்னு சொல்வேன். சொல்லுங்க. அப்பா கையில் உள்ள கேரி பேக்கை பார்க்கறப்பல நல்ல பிள்ளை கிடையாது. அப்பா முகத்தை பார்க்கணும், அப்பா முகத்தை பார்க்கணும். அப்பா முகத்தை பார்க்குற பிள்ளைக்கு கேரி பேக் கிடைக்கும். சிலது கேரி பேக்கிலேயே தான் கவனமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்பா கேரி பேக்கோட வந்தா சிரிக்கும், அன்னைக்கு கேரி பேக்கோட வரலன்னா கோபமாயிரும். கேரி பேக் இருந்தா அப்பா வேணும். கேரி பேக் கையில், கேரி பேக்னா புரியுதுல உங்களுக்கு என்னன்னு? பலகாரங்கள், ஸ்நாக்ஸ். அது குழந்தை அப்படிதான் நினைக்கும். கையில் எதுவும் வாங்கிட்டு வரலன்னா அப்பா கிட்ட பேசாது. என்ன வெறுமையா வந்திருக்கு, அன்னைக்கு ஒண்ணுமே இல்லையா, போண்டா இல்லையாங்க. அது எப்ப பார்த்தாலும் அப்பாட்ட கேரி பேக்கே பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனா நல்ல பிள்ளைகள் கையில இருந்தாலும் இல்லாட்டாலும் அப்பா முகத்தை பார்க்கும். அப்பா நல்லபடியா வந்துட்டாரா, அப்பா சந்தோஷமா இருக்கிறாரா, அப்பா நல்லா இருக்கிறாரா, அப்பா மகிழ்ச்சியா இருந்தாதான் பிள்ளைக்கு சந்தோஷம். அல்லேலூயா. சொல்லும், அப்பா நீங்க கையில உள்ள கேரி பேக் இல்லாட்டாலும் நீங்க நல்லா இருந்தாவே எனக்கு போகுதுன்னு சொல்லும். இல்லாட்டாலும் அதான் பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளைகள் கூட அப்படிதான். தேவ சித்தம் செய்வதிலே கவனமாயிருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார். பைபிள்ல சொல்லியிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருடைய நீதியை செய்யுங்க, அவருடைய பரிசுத்தத்தை செய்யுங்க, ஆண்டவருக்கு பிரியமா வாழுங்க, தேவ ராஜ்யத்தை தேடுங்க, கர்த்தருடைய காரியத்துல கவனம் செலுத்துங்க. தேவன் நிச்சயமா ஆசீர்வதிப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. எவன் சூனியம் பண்ணாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. என்ன சொந்தக்காரங்க பூரா உங்க மேல கண் போட்டாலும் தடுக்க முடியாது. எந்த வன்கண்ணும் தடுக்க முடியாது. மாய மந்திரங்கள் தடுக்க முடியாது. சூழ்ச்சிகள் தடுக்க முடியாது. உனக்கு விரோதமாக குழி தோண்டினாலும் சரி, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது யாராலும் தடுக்க முடியாது. பைபிள் வசனம், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய நேரம் தேவ சித்தம் செய்யறதுல நமக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு. ஆண்டுடைய சித்தம் செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல கவனம் செலுத்தல. எப்படியாவது என் தேவன் என்னை ஆசீர்வதிச்சிடணும், என்னை உயர்த்தின்னு நினைக்கிறோம். ஆனா தேவனுக்கு பிரியமா வாழ நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லுகிறோம், ஆண்டவர் எனக்கு தரவில்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர் ஏன் தரவில்லை என்று ஒரு நாள் நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஏன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கல, எதுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கல அப்படின்னா, ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்திருக்கிறேனா, அவருக்கு பிரியமா வாழ்ந்திருக்கிறேனா, நான் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறேனான்றதுல கவனம் செலுத்துறது இல்ல. நான் என்னதான் செஞ்சிருந்தாலும் சரி, அவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம. நான் ஏன் இஷ்டப்படி பேசுவேன், நான் இஷ்டப்படி போவேன் வருவேன், என் மனம் போன போக்கில் வாழ்வேன், என் கண் ஈர்க்கிறதெல்லாம் பார்ப்பேன், என் வாய் பேசுறதெல்லாம் உளறதெல்லாம் பேசுவேன், என் கால் போற பக்கமெல்லாம் போவேன், எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வேன். ஆனா 100 மார்க் வந்துடணும், சம்பளம் முழுசா கிடைச்சிடணும், நகைலாம் நிறைய எடுத்துடணும், கல்லா மாதிரி நல்லா பாருங்க சூப்பரா அப்படி போடணும். அல்லேலூயா, சோத்திரம். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அப்படித்தானே நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தானே, நான் அப்படி எப்படி இருப்பேன், அதுக்காக ஆண்டவர் என்னை விட்டுடலாமா, அவர் என்னை ஆசீர்வதிக்க. அப்படி இல்லை, அப்படி கிடையாது. அவர் நீதி உள்ள தேவனாவும் இருக்காரு, அன்பானவர் தான், ஆனா நீதி உள்ள தேவன். அவருக்கு பிரியமா வாழ்றவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த புது வருஷத்துல நீங்க ஆண்டவருக்கு புது மனிதனாக, மனுஷியாக, அவர் சித்தம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறேன்றதை யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் உங்க சித்தம் செய்யப்படும். எஸ் சொல்றாரு. ஆமென். பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என் நோக்கி கத்தாதே போக முடியாது. பிதாவின் சித்தம் செய்யணும். மத்தேயு 12:50 சொல்றாரு, பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் தாயுமாக இருக்கிறானா. மத்தேயு 26:39 ஆண்டவர் சொல்றாரு,
ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இயேசு பிதாவின் சித்தத்துக்கு அப்படியே ஒப்பு கொடுக்கிறார். உங்க சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம். எது அல்ல தேவ சித்தம், எது தேவ சித்தம் இல்லை தெரியுமா? ஸ்தோத்திரம். எதெல்லாம் தேவ சித்தம்னு சொல்ல விரும்புறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3:4 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமா இருக்குன்னு சொல்லி. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் தேவ சித்தமா இருக்கிறாரா. 2வது எபேசியர் 5:17-18 மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியால் நிரப்பப்படுவது தேவ சித்தமா. ஆவியினால் நிரப்பப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் கவனம் செலுத்துவோம். 2026 கவனம் செலுத்துவோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட முயற்சி பண்ணுவோம். ஆவியால் நிரப்பப்பட ஆண்டவரை ஜெபம் பண்ணுவோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் வசனத்தை வாசித்தா நேராகும்ன்றதுனால நீங்க எழுதி கொள்ளலாம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் பரிசுத்தமாக்கப்படுதல் தேவ சித்தம்னு சொல்லியிருக்கு. நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்படுதலை கர்த்தர் விரும்புகிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த புதிய வருஷத்துல பரிசுத்தமா வாழ்றதுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நன்மை செய்கிறது தேவ சித்தமா. பிறருக்கு நன்மை செய்வது, உங்களால் முடிந்த நன்மைகளை பிறருக்கு செய்யுங்க, அது தேவ சித்தம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலையும் தேவனுக்கு என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்கள்னு சொல்லியிருக்கு. அன்பானவர்களே, தேவ சித்தம் எதுன்னா நன்மையில மட்டும் இல்ல, தீமையிலும், இன்பத்தில் மட்டும் இல்ல, துன்பத்திலும் தேவ சித்தம் செய்யணும்னு சொல்றமே. சிலர்லாம் அப்படின்னா என்னன்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. எத்தனை பேருக்கு தேவ சித்தம் செய்தல்னா புரியுதா உங்களுக்கு? தேவ சித்தம்னா என்னன்னு தெரியுமா? எங்க அப்பா இப்படி பாக்குறீங்களா? எங்க தேவ சித்தம் செய்தல்னா, தமிழ்ல தானே சொல்றேன், தேவ சித்தம் செய்தல்னா என்னன்னு தெரியுமா? தெரியலன்னா இப்படி சொல்லுங்க, தெரியும்னா இப்படி சொல்லுங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படியும் சொல்லல இப்படியும் சொல்லலன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன மீனிங் தெரியல, அறகுறையா தெரியும்னு அர்த்தமா அதுக்கு? சோத்திரம். தேவ சித்தம் அவருக்கு பிரியமானது. அல்லேலூயா. தேவ சித்தம் செய்தல்னா என்னன்னா ஆண்டோடைய விருப்பத்தின்படி செய்யறது, அதான் தேவ சித்தம். இப்ப தெரியுமா? அப்படின்னா அவர் சித்தம், அவர் விருப்பம் என்ன? பைபிள் எழுதியிருக்கு, படிச்சா தானே தெரியும். வேதத்தை படிங்க, பைபிள் படிங்க. ஆண்டவருக்கு என்னெல்லாம் விருப்பம், அவருக்கு எதெல்லாம் சித்தம், பைபிள் எழுதியிருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இது கர்த்தருக்கு பிரியமா என்று ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு அது நல்லா புரியும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தேவ சித்தமா, இது அவருக்கு பிரியமானது தானா அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டாலே தெரியும். அது உங்க மனசாட்சிக்கே தெரியும், இது தேவ சித்தமான்னு தெரியும். அல்லேலூயா. ஜெபிப்பது தேவ சித்தமா? அது இல்லையோ. ஜெபிப்பது தேவ சித்தம் தானா? பைபிள் படிக்கிற தேவ சித்தம் தானா? பரிசுத்தமா வாழ்ற தேவ சித்தம் தானா? இதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லி கை தூக்க மாட்டீங்களே. அல்லேலூயா. இதெல்லாம் தேவ சித்தம். ஆலயத்துக்கு வர தேவ சித்தம், பரிசுத்தமா வாழ்ற தேவ சித்தம், ஆராதனைக்கு வருவது, ஞானஸ்தானம் பெறுவது, கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்வது, ஊழியம் செய்வது, கொடுப்பது, இதெல்லாம் தேவ சித்தம். எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பைபிள்ல சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் செய்யறது தேவ சித்தம். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பைபிள்ல சொல்லியிருக்காரோ அதெல்லாம் செய்யாமல் இருப்பது தேவ சித்தம். ரொம்ப எளிமையானதுதான், ஒண்ணும் இல்ல. எதெல்லாம் ஆண்டவர் செய்ய சொன்னாரோ அதெல்லாம் செய்யணும். அவர் எதெல்லாம் செய்யக்கூடாது சொன்னார் அதெல்லாம் செய்யக்கூடாது. இதுதான் தேவ சித்தம் செய்யறது. ரொம்ப எளிமையானதுதான். அதை செய்யறதுக்கு நீங்க முற்பட்டால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, 1 பைபிள் தான். அல்லேலூயா. பைபிள் படிக்க படிக்க தேவன் எதெல்லாம் செய்யணும்னு சொல்றார். 2 ஸ்தோத்திரம், நாம ஜெபிக்கும் போது அவருடைய சித்தத்தை நமக்கு என்ன செய்யறாருன்னா வெளிப்படுத்துறார் ஜெபத்தின் மூலமாக. 3 நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய மனசாட்சி, இது அவருடைய சித்தம் என்னவென்பதை நமக்கு போதிக்கும். சில சூழ்நிலைகள் மூலமா தேவன் நமக்கு வெளிப்படுத்துவாரு, சில சம்பவங்கள் மூலமா தேவன் நமக்கு வெளிப்படுத்துவாரு. அன்பானவர்களே, அதை செய்யறதுக்கு பைபிள்ல ஆண்டவர் அதற்கான வழிகாட்டுதல்களை தேவன் கொடுத்திருக்கிறாரு. தேவன் சில சூழ்நிலை நமக்கு அனுமதிப்பார். அதை பார்க்கும் போதே நமக்கு தெரியும் தேவ சித்தம் இதுதான் என்று கண்டுகொள்வதற்கு தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. 4வது, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆலோசனைகள் மூலமா தேவ சித்தத்தை அறிஞ்சுக்கலாம்.
பாஸ்டர் மூலமாகவோ அல்லது நல்ல ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் மூலமாகவோ தேவ சித்தம் எது என்று அறிந்து கொள்ள முடியும். இது செய்யலாமா வேணாமா, இந்த வேலைக்கு போலாமா வேணாமா, இந்த மாப்பிள்ளையை பார்க்கலாமா, இந்த பொண்ணை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் நமக்கு சில ஆலோசனைகளை மனுஷன் மூலமா கொடுக்க முடியும், பரிசுத்தவான் கொடுக்க முடியும். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்துவார், சில அடையாளங்களை செய்வார். சில அடையாளம் பார்க்கும்போது தேவ சித்தம் நமக்கே தென்படும், நாம் கண்டுகொள்ள முடியும் தேவ சித்தத்தை. அன்பான தேவனே, 5வது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இது எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க முக்கிய கவனம் செலுத்துங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். நான் ஏற்கனவே ஸ்தோத்திரம் பழைய வருஷ செய்தியிலேயே அந்த தீர்மானம் எடுத்தல், அப்புறம் பொருத்தனை பண்ற தீர்மானம் எடுக்கிறது, தற்பரிசோதனை, நம்மை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு பேப்பர் கொடுத்தேன் இல்லையா, அதுல அதிகமாக நான் தேவ சித்தம் செய்வதை பற்றியதான சில விஷயங்களை அதுல நிறைய பேசினதுனால நான் இந்த செய்தியில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவ சித்தம் செய்வதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அன்பானவர்களே, நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று நீங்கள் அதற்காக அதிகமாக போராட வேண்டியதில்லை. நீங்கள் தேவ சமூகத்திலே அவர் சித்தம் மாத்திரம் செய்து கொண்டே இருந்தால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது இல்ல? நீங்க ஆண்ட சித்தம் மாத்திரம் செய்யுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தமா உங்களை காத்துக்கோங்க, அவருக்கு பிரியமா இருங்க. ஒவ்வொரு நாளும் யோசிங்க, இன்னைக்கு ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாதது ஏதாவது செஞ்சிருக்கிறானான்னு பார்த்து மறுநாள் அதை செய்யாம நீங்க தடுத்துருங்க. ஒவ்வொரு காரியத்திலும் அவர் சித்தம் மட்டும் செஞ்சுட்டே இருங்க. நீங்க உயர்றதை நீங்க பார்ப்பீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுறத பார்ப்பீங்க. அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகும். அதை ஒருபோது யாரும் தடுக்க முடியாது. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஒரு வாக்குத்தத்த வசனம் எடுத்து காமிச்சிங்கன்னா அந்த உள்ள பையிலுக்குள்ள இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்த ஸ்டிக்கர் ஒன்று ஆயத்தம் செஞ்சிருக்கிறோம். நீங்க அந்த போகும்போது ஆளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று வாங்கினா போதுமானது. இந்த வாக்குத்தத்த ஸ்டிக்கர் முன் மாதிரி இல்லை, இதுல முன்னாடி உள்ளதை மட்டும் தனியாக எடுக்க முடியும். இந்த ரவுண்டா இருக்கிறது தனியாக எடுத்துடலாம். இதை நீங்க என்ன செய்யலாம், வீட்டில் பீரோவிலையோ கதவுலையோ ஒட்டலாம். அதோடு சேர்த்து வாகனங்கள் வைத்திருக்கிறவங்களும் நீங்க வாங்கி ஒட்டலாம். கார்ல, வண்டியில, 2 வீலர்ல, மக்கார்ல கூட ஒட்டலாம். அப்படிதான் செஞ்சிருக்கிறோம். ஆமே, நீங்க போற இடம் வர இடம்லாம் நீங்க இதை ஒட்டிட்டு போறீங்க. ஆசீர்வாதமா இருப்பாயினே போங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க உங்க கடையில வேலை செய்யறவங்க உங்க கடைகள்ல ஒட்டுறது கூட நீங்க வாங்கிக்கலாம். இதை ஒட்டி உங்க கடைகள்ல, வீடு, வேலை செய்யற இடங்கள்ல நீங்க இதெல்லாம் வாங்கி நீங்க ஒட்டி வைங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் உங்களை. ஆனா ஒண்ணு, இது ஒட்டினதுனால கர்த்தர் ஆசீர்வதிச்சிட மாட்டார். என்னடா அப்படின்னு சொல்றாரு இப்படின்னு சொல்றாரு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏடிஎம் கார்டு சொருகுனா பணம் வருமா? தேவ சித்தம் செஞ்சா பணம் வரும். இதை யூஸ் பண்ணுங்க, அக்கௌண்ட்ல பணம் போட்டுருங்க. அல்லேலூயா. தேவ சித்தம் செஞ்சிருங்க. ஏடிஎம் கார்டு வேணுமா? ஆமா வேணும், இது வேணும், வாக்குத்தத்தம் வேணும், ஆண்டவர்கிட்ட வாங்கணும். ஆனா தேவ சித்தம் செஞ்சா கர்த்தர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவாரு. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அவன் அக்கௌண்ட்ல பணம் போட்டான், கிடைச்சது. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட அவன் ஏன் தரலன்னு ஆண்டவர்கிட்ட போராடவும் இல்லை, தராததுனால ஆண்டவரை விட்டுறவும் இல்லை. ஆமே, ஆண்டவரே நீங்க என்ன அப்படி சொல்லித்தானே அனுப்புனீங்க, உங்க பேச்சை கேட்டு தானே நான் வந்தேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொன்னீங்களே, உன் சந்ததி பெருகி இருக்குன்னு சொன்னீங்களே, இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லையேன்னு ஆண்டவர்கிட்ட போராடல, சண்டை போடல, கொடுக்காததுனால மறுபடியும் சொந்த ஊருக்கே போயிடல. ஆண்டவர்கிட்ட கொடுக்காட்டாலும் அவரை நம்பி இருந்தான், அவரை பிடிச்சுக்கிட்டான், அவர் சொன்னதன்படியெல்லாம் செய்தான், கீழ்ப்படிந்தான். ஒண்ணுமே நடக்காட்டாலும் ஆண்டவர் கீழ்ப்படிந்தான். கர்த்தர் ஏற்ற வேளையில கர்த்தர் அவனுக்கு ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார், அவனை மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் நிச்சயமா உங்களையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இன்னும் 10 நிமிடங்கள் மட்டும் உண்டு. நாம் கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். என் தேவனை, இந்த 2026 நான் நீர் விரும்புகிறபடி வாழ எனக்கு உதவி செய்யுன்னு சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன், உங்களுக்கு பிரியமில்லாததை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, அசுத்தமானவைகளை பேச மாட்டேன், தவறான நட்புகளை நான் நிறுத்தி விடுகிறேன், ரகசிய பாவங்களை விட்டு விடுகிறேன். ஆண்டவரே, உமக்காக வாழ பண்ணும்,
ஆண்டவரை சொல்லி வார்த்தைகள் சொல்றீங்களா? பிள்ளைகளே, சிரிக்கிறதுக்காக சொல்ல, ஜெபம் பண்றதுக்கான நேரம் இது. என்னப்பா என்ன பார்த்துட்டு இருக்க? என்ன பார்த்தா காசு வராது. ஆண்டவரோட ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி இயேசுவே உங்களுடைய விருப்பத்தின்படி செய்ய உதவி செய்யும். உங்களுக்காக வாழ பண்ணும், உங்களுக்கு பிரியமா வாழ பண்ணும். இந்த நேரம் பேசுற நேரம் அல்ல, இந்த நேரம் வேடிக்கை பார்க்குற நேரம் அல்ல, மிக முக்கியமான ஒரு நேரம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம் சித்தம் செய்ய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கடந்த நாட்கள் போகட்டும், பழைய வருடங்கள் போகட்டும், ஏதோ நான் வாழ்ந்த காலங்கள்லாம் முடியட்டும். ஆனா இப்போ ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த புதிய வருஷத்துல நான் நல்லா ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. தினந்தோறும் ஜெபிக்கணும், தினந்தோறும் பைபிள் படிக்கணும், ஆராதனையை விட்டுவிடக்கூடாது, உண்மையா இருக்க பண்ணும் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகளை கவனமா இருக்க பண்ணும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கிருபை செய்யும். என் தேவனே, சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. சொல்லுங்க, கர்த்தரே உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு தேவன் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா. எல்லாருக்காக ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். அதுக்கு முன்பதாக இந்த ஆராதனைக்கு முதல் முறையாய் வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க எழுந்து நின்றால் உங்களுக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? இருக்கிற இடத்துல எழுதி நில்லுங்கள். விசுவாசிகள் இருந்தால் அவங்களுக்கு அந்த ஜெப அட்டை கொடுக்கலாம். அப்படி யாரா பக்கத்தில் இருக்காங்களா? புதுசா வந்தவங்க யாரா இருக்காங்களா? முதல் முறையாய் வந்தவங்க யாரா இருக்காங்களா? பின்னாடி இருக்கிறவங்க யாராவது முதல் முறையாய் வந்தவர்கள் கொஞ்சம் எழுப்பி நிற்க முடியுமா? முடியலன்னா உட்காந்து முடியாமா? எந்திரிக்க முடிஞ்சா ஸ்தோத்திரம். புதியவர்கள் நீங்க ஆராதனை முடிஞ்ச பிறகு என்னை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, இந்த வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆராதனையில நாங்க எல்லாரும் ஜெபம் பண்றோம் ஐயா. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. அதே நேரத்தில் உம் சித்தம் செய்ய எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. இந்த 2026 ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உங்க சித்தம் செய்வதில் அதிக கவனம் செலுத்த கிருபை செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதை நீர் விரும்புகிறீரே ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த வசனத்தை கேட்டு, இந்த செய்தியை கேட்டு உண்மையாய் ஒப்பு கொடுத்து உமக்காய் வாழ என் தேவன் இரக்கம் செய்ய வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். என் தேவனே, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும் இந்த ஆண்டு ஒரு வெளிச்சமா இருக்கட்டும்பா ஆண்டவரே. அநேக சூழ்நிலைகள் இக்கட்டான நிலைகளிலே ஒருவேளை வந்திருந்தாலும் அவளுக்கு தேவன் நன்மை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். நீரே தொடர்ந்து பலப்படுத்துங்க. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளரட்டும், அவருடைய பொருளாதாரம் வளரட்டும், அவருடைய குடும்ப சமாதானம் இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பண தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவர்கள் ஆரோக்கியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. பலவீனங்கள் மாறி ஒரு பலத்தோடு கழுகு கொப்பான ஒரு புது பலனை கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாரும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல ஒவ்வொரு நல்ல ஊழியம் செய்ய, கர்த்தருக்கென்று கொடுக்க ஆண்டவரே, நல்ல விசுவாச ஐக்கியத்தில் வாழ உதவி செய்யும். இந்த ஆராதனைக்கு முதல் முறையாய் வந்திருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளையும் கூட ஆசீர்வதித்து தொடர்ந்து இந்த ஆராதனைக்கு வரும்படி கொண்டு வந்து அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். இது பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானம் தேவனுடைய வழி நடத்துதலும் நாம் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.